ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம கரண்ட் அஃபேர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர் என்னன்னா, ஒரு கல்திட்டை அதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து என்னன்னா கிரிமேஷன் ரிலேட்டடானது, அதாவது பரியல் ப்ராக்டிஸ் மாதிரி. இது வந்து 3000 இயர்ஸ் ஓல்டு, அதாவது 3000 இயர்ஸ்க்கு முன்னாடி இங்க இருந்து தமிழ் சொசைட்டி பரியல் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க, ஆன்செஸ்டர் வர்ஷிப் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் தான் இது. ஓகேங்களா? அதனால தான் இது வந்து பெருசா பார்க்குறாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் கல்திட்டைன்னு சொல்றாங்க. இதுவே நம்ம தமிழ் சொசைட்டி புக்ல தமிழ் ஹிஸ்டரியில வந்து நம்ம பார்த்துருப்போம். ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரியில இதுல பரி பண்ணி அவங்கள சுத்தி இப்படி ரவுண்டா இப்படி சுத்தி வச்சிருப்பாங்க. அதை வந்து கல்வட்டம்னு சொல்லுவோம். ஸோ இது ரிலேட்டடா ஒரு டேர்ம் இருக்கிறதுனால நான் இதுல இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ கல்திட்டைனா இது மாதிரி 2 கல் வச்சு மேலக்குள்ள மூடியிருப்பாங்க. கல்வட்டம்னா பலி பண்ணி அவங்கள சுத்தியும் கல் வச்சு மார்க் பண்ணியிருப்பாங்க. இது ஒருத்தவங்க பலி பண்ணி புதைச்சிருக்க இடம் அப்படின்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மாதிரி. ஓகேங்களா? இதை எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா வாழப்பாடி அப்படிங்கிற இடத்துல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து மெமோரியல் ஸ்ட்ரக்சர். ஸோ இதுல பாத்தீங்கன்னா எர்த் அண்ட் பாட்ஸ், இந்த முதுமக்கள் தாலின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு மண் ஸ்ட்ரக்சருக்குள்ள இறந்து போனவங்கள வச்சு புதைச்சிருவாங்க. அப்புறம் அவங்கள சுத்தி இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் ஒன்று வந்து ரெடி பண்றாங்க. ஓகேங்களா? இது வந்து மெகாலித்திக் கல்ச்சரோட எவிடன்ஸா இருக்கு. அதே மாதிரி ஆன்சிஸ்டர் வர்ஷிப், இறந்து போன நம்மளோட முன்னோர்களை வந்து கடவுளா நினைச்சு கும்பிடுற அந்த கல்ச்சரையும் இது எவிடன்ஸா காட்டுது. ஓகேங்களா? ஸோ மேபி டைரக்டா இதை கேட்கலனாலுமே உங்களுக்கு இந்த வேர்டை பத்தி தெரிஞ்சிருக்கான்னு மேபி டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர். அதை தான் நான் தமிழ்லையும் கொடுத்துருக்கேன். அடுத்தது என்னன்னா, ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் வேர்ல்டு வின்டர் கேம்ஸ். இது எங்க நடந்திருக்குன்னா இட்டாலியில வந்து நடந்திருக்கு. 8 இயர்ஸ்க்கு அப்புறமா இது நடந்திருக்கு. அதனால தான் நான் இதை வந்து கரண்ட் அஃபேர்ல இம்பார்ட்டண்ட்டாக வச்சுருக்கேன். மொத்தமாக இந்தியா எவ்வளோ மெடல் வாங்கியிருக்காங்கன்னா 33 மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க. அதில் 8 வந்து கோல்டு. ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எங்கே நடந்திருக்குன்னா இட்டாலியில். இந்தியா வந்து எவ்வளோ மெடல் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 33 மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க. 8 இயர்ஸ்க்கு அப்புறமா இந்த இயர் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா? சரி, அடுத்தது எப்போ நடக்கும் அப்படின்னா 2027 சாண்டிகோ சிட்டி இன் சைல்டு இங்கே நம்மளுக்கு நடக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த வின்டர் கேம்ஸ் எப்போ ஆரம்பிச்சிருக்குன்னா 1968. ஸோ இப்போ 2025 எடிஷன் எங்கே நடந்திருக்கு? இட்டாலியில். இந்தியாவோட வின்னிங் என்னன்னா 33 மெடல்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து சைல்டில் கண்டக்ட் பண்ண போகிறாங்க 2027. ஃபர்ஸ்ட் இந்த வின்டர் கேம்ஸ், ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் வேர்ல்டு வின்டர் கேம்ஸ் எப்போ வந்துச்சுன்னா 1968 சிகாகோவில். ஓகே. அடுத்தது ட்ரைபல் லைவ்லிஹுட் பாலிசி. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பழங்குடி மக்களுக்கான பாலிசி ஒன்று வந்து கிரியேட் பண்ண போகிறாங்க. இது வந்து இன்னும் டிராஃப்ட் எல்லாம் ரிலீஸ் பண்ணல, கிரியேட் பண்ண போகிறத அனௌன்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ 10 crore வந்து இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்காங்க. இந்த பாலிசி வந்து யார் டிராஃப்ட் பண்ண போகிறாங்கன்னா ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட். இவங்க தான் வந்து இந்த பாலிசியை வந்து டிராஃப்ட் பண்ண போகிறாங்க. இந்த பாலிசி எதை பேஸ் பண்ணி இருக்கும்னா, நம்ம வந்து ட்ரைப்ஸுக்குன்னே இருக்கிற வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை வந்து அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காக இந்த பாலிசி இருக்குது. அதே மாதிரி ட்ரைப்ஸோட நாலேஜை வச்சு பயோடைவர்சிட்டி கன்சர்வ் பண்ணும். ஏன்னா அவங்களுக்கு இந்த காடு அனிமல்ஸ் பற்றி நல்லாவே தெரியும். ஸோ பயோடைவர்சிட்டியை கன்சர்வ் பண்ணுறதுக்காக அவங்கள வந்து அவங்க நாலேஜை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதுக்காகவும் இந்த பாலிசி இருக்க போது. அடுத்தது இது ஃபஸ்ட்டு எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்லேயும். ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம்னா பர்கூர் அண்ட் கடம்பூர் ஹில்ஸ் இன் ஈரோடு, அப்புறம் கால்வராயன் ஹில்ஸ் இன் கள்ளக்குறிச்சி. ஸோ ஹில்ல இருக்கிற ட்ரைப்ஸ் தான் இதில் வந்து மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ண போகிறாங்க. போத் வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ் ரெண்டு பக்கமும் ஹில்ல இருக்கிற ட்ரைப்ஸ் தான் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ண போகிறாங்க. ஸோ மொத்தமாக 37 ட்ரைபல் கம்யூனிட்டிஸை டார்கெட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இது இன்னும் டிராஃப்ட் எல்லாம் ரிலீஸ் ஆகலை, ஜஸ்ட் அனௌன்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு சில டைம் வந்து கொஸ்டின் கேட்பாங்க, இங்கே கீழே இருக்கிற பாலிசியில் எது வந்து கவர்மெண்ட் வந்து கொண்டு வரல, இல்லை இது இருக்கிறதுல எது தமிழ்நாடோட பாலிசி அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ இந்த பாலிசி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க தெரிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் எலிமினேட் பண்ண ஈஸியாக இருக்கும். அடுத்தது ஸ்பேடெக்ஸ் மிஷன். இது வந்து ஒரு டாக்கிங் மிஷன்.
ஸோ டாக்கிங்னா என்னன்னா, ரெண்டு ஸ்பேஸ் கிராஃப்ட் இருக்கு இல்லைங்களா? இப்போ அதாவது ஸ்பேஸ் கிராஃப்ட்னா ஸ்பேஸ்ல நம்ம யூஸ் பண்ற சேட்டிலைட், மெஷினரிஸ், எக்யூப்மெண்ட் எதுனாலுமே ஸ்பேஸ் கிராஃப்ட்னு சொல்லுவோம். அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட் பண்ணி ரெண்டுல இருந்தும் திங்ஸை மாத்திக்க முடியுது அப்படின்னா அதை வந்து டாக்கிங்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து ஃபியூவல் ஸ்டோர் பண்ணி வச்சு இல்லை ஃபியூவல் கம்மியாகும் போது ஃபியூவல் இதுல ஏத்துறது, இல்லை இங்க இருக்கிறவங்க வந்து இங்க போய் ஏதாச்சும் ரிப்பேர் பண்ணிட்டு இங்க உள்ள வர்றது, இந்த மாதிரி ஃபங்க்ஷனை பண்றது நம்ம வந்து டாக்கிங்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸ்பேஸ்ல நம்ம மெட்டீரியலை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறதுனா அது வந்து டாக்கிங்னு சொல்லுவோம். ஸோ ஸ்பேடெக்ஸ் மிஷன் தான் ஃபர்ஸ்ட் இந்தியா வந்து டாக்கிங் டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு அனுப்பிச்ச மிஷன். லான்ச் வெஹிக்கல் என்னன்னா பிஎஸ்எல்வி C-60. இப்போ இது வந்து ஜான்வரியில வந்து மிஷன் அனுப்பிச்சிருப்பாங்க. இப்போ கரண்ட் அஃபேர் என்னன்னா ரெண்டையுமே சக்ஸஸ்ஃபுல்லா ஸ்பேஸ்ல வந்து இந்த வெஹிக்கிள் வந்து லான்ச் பண்ணிடுச்சுன்னு சொல்றாங்க. ஸோ இது நம்மளோட டெஸ்ட் மிஷன். நம்மளால டாக்கிங் பண்ண முடியுதா அப்படின்னு இஸ்ரோ பார்க்கறதுக்கான டெஸ்ட் மிஷன். ஏன்னா இது வரைக்கும் 4 கண்ட்ரிஸ் மட்டும்தான் டாக்கிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் ட்ரிக்கியான டெக்னாலஜிங்கிறதுனால இஸ்ரோ வந்து இதை டெஸ்டிங் மிஷனாக அனுப்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட்டை தான் ஸ்பேடெக்ஸ் மிஷன் நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் வந்து 2 குட்டி சேட்டலைட்ஸ் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. இதை வச்சு அவங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பார்க்க போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்பேடெக்ஸ் மிஷன் என்னன்னு தெரியணும், டாக்கிங்னு என்னன்னு தெரியணும், அதோட லான்ச் வெஹிக்கல் என்னன்னு தெரியணும். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் இந்தியா பண்ணுறதுனால இதை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மிஷனை பற்றி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது மட்டும் கொடுத்துருக்கேன். டாக்கிங்னா என்னன்னு கொடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னாவே போதும். இன்கேஸ் உங்களுக்கு இது புரியல அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் ஸ்பேடெக்ஸ் மிஷன் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு ஷார்ட்ஸ் மாதிரியும் நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? அடுத்து லாஸ்ட் கரண்ட் அஃபேர் பார்த்தீங்கன்னா இது வந்து வெட்லேண்ட் ஸ்பாஞ்ச் பார்க்கில் இது வந்து உங்களுக்கு அவார்டு, டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவார்ட். சாரி, நான் தமிழில் கரெக்டாக போட்டேன், இங்கிலீஷில் கரெக்டாக செக் பண்ணாம விட்டுட்டேன். ஸோ 2025க்கான டிஜிட்டல் டிரான்ஸ்மிஷன் அவார்டு யார் வாங்கியிருப்பாங்கன்னா RBI வந்து வாங்கியிருப்பாங்க. எதுக்கு வாங்கியிருப்பாங்கன்னா 2 இனிஷியேட்டிவ்காக வாங்கியிருப்பாங்க. ஒன்று வந்து சாரதி, இன்னொன்று வந்து பிரபா. சாரதி என்னன்னா இன்டர்னல் ஒர்க் ஃப்ளோ வந்து ஈஸி பண்ணுறதுக்கு, அதாவது RBIக்குள்ளே நடக்கிற ஒர்க் ஃப்ளோ இருக்கும், அவங்களுக்குள்ள டேட்டாவை டிரான்சாக்ட் பண்ணுறதாகட்டும் இல்லைன்னா ரிப்போர்ட்ஸ் டிரான்சாக்ட் பண்ணுறதாகட்டும், அதுக்காக அவங்க யூஸ் பண்ணுற ஒரு ஆப் இல்லைன்னா ஒரு டூல் தான் இந்த சாரதி. இது வந்து எப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னா 2023ல. அடுத்து பிரபா பார்த்தீங்கன்னா May 2024ல லான்ச் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்குன்னா வெளியே இருக்கவங்க RBIக்கு ஏதாச்சும் சப்மிட் பண்ணணும், அப்ரூவல் அந்த மாதிரி ப்ராசஸிங்க்கு ஏதாச்சும் சப்மிட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ணுற டூல் தான் பிரபா. ஸோ இது 2நால தான் RBIக்கு வந்து இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவார்ட் கொடுத்துருப்பாங்க. கொடுத்தது யாருன்னா சென்ட்ரல் பேங்கிங் லண்டன்ல இருக்கிற சென்ட்ரல் பேங்க் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான் டீட்டெயில். இந்த கரண்ட் அஃபேர் வந்து யார் வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கணும், இந்த அவார்டை எதுக்காக வாங்கியிருக்காங்கன்னு பார்த்துக்கணும். அவ்வளோதான் இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ இதோட இன்னைக்கு கரண்ட் அஃபேர் முடிஞ்சிச்சு. இந்த PDF வந்து உங்களுக்கு இந்த தப்பான ஹெட்டிங்கை மட்டும் மாட்டி உங்களுக்கு டெலகிராம் சேனலில் நான் அப்லோட் பண்ணிடுறேன். நீங்கள் நோட்ஸ் அங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வெட்லேண்ட் ஸ்பாஞ்ச் பார்க் இன் சென்னை எங்கே இருக்குதுன்னா போரூரில் இருக்குது. ஓகேங்களா? நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்பீங்க. அது 1 லைனில் இருக்கிறதுனால நான் அதை இங்கே இன்க்ளூட் பண்ணல. அதுக்கு பதிலாக தான் இந்த நியூஸ் கொண்டு வந்தேன், பட் ஹெட்டிங்கை மாற்ற மறந்துட்டேன். ஸோ போரூரில் இருக்குது. MS சுவாமிநாதன் வெட்லேண்ட் பார்க்குன்னு நினைக்கிறேன் பேர். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.